வெல்கம் டு லிப் பவர் டெக். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைப்ரரியில் உள்ள புக்கினோட நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் அண்டு நம்பர் ஆஃப் டைட்டில்ஸ் இதை எப்படி ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி கோகாவோட ஹோம் பேஜில் டிஸ்பிளே பண்ண வைக்கலாம் அப்படின்ற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஒரு புக்கை வந்து நம்ம டேட்டா என்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஒரு சிங்கிள் புக்கில் பார்த்திங்க அப்படின்னா மல்டிஸ் காப்பீஸ் வந்து இருக்கும். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்யூம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே பார்த்திங்க அப்படின்னா அந்த டைட்டிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைட்டில்னால யூனிக் டைட்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைட்டிலையும் அண்டு வால்யூம்ஸையும் செப்பரேட் பண்ணி எப்படி வந்து நம்ம ஹோம் பேஜில் வந்து அதை காட்ட வைக்கலாம், அதாவது ஆட்டோமேட்டிக் அப்டேட். ஸோ இந்த ஒரு புக்கை என்ட்ரி பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா அந்த கவுண்டிங் வந்து கால்குலேட் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ வந்து நம்ம இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு போதுமான சப்ஸ்கிரைபர் அண்டு வாட்சிங் ஹவர்ஸ் இல்லாததே காரணம். ஸோ அதனால் வந்து நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ நான் திருப்பி பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ நம்ம லைப்ரரி நம்பர்கள் நம்மளுக்கு போதுமான சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அடுத்த சீரீஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஏன்னா இப்போ கோகாவை பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு வீடியோஸ் ஃபுல்லாக போட்டிருப்பேன். ஸோ இப்போ இது வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டஸ்ட்டாகனால உங்களுக்கு நான் இப்போ இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே சீரிஸு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட்டு முழுசாக இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அந்த டிஸ்பிளே சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த கோகா மாதிரி அது ஒரு பெரிய சீரிஸு. ஸோ அதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக உங்களோட லைப்ரரி நம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து போதுமான வாட்சிங் ஹவர்ஸ் அண்டு அதே சமயம் சப்ஸ்கிரைப் கிடச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கோகாவை பற்றியும் ப்ளஸ் உங்களுக்கு இன்னும் வேறு என்ன லைப்ரரி சம்மந்தமான சாஃப்ட்வேர்ஸ் வேணுனாலும் அதை பற்றியும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்கள் லைக் பண்ணி கண்டிப்பாக வந்து உங்கள் லைப்ரரி நம்பருக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு லிப் பவர் டெக் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. லிப் பவர் டெக் டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட லிப் பவர் டெக்கோட சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேயிங் ஆட்டோ அப்டேட்டட் யூனிக் டைட்டில் அண்ட் வால்யூம்ஸ் கவுண்ட் ஆன் கோஹா ஸ்டாஃப் கிளைண்ட் ஆர் OPAC அப்படின்னு இருக்கும். ஸோ வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு. நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படி 3 ஸ்டெப்பாக வந்து பிரிச்சிருப்போம். ஸ்டெப் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிரியேட் SQL ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம SQL ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரிப்போர்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் ஃப்ரம் SQL அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் நேம் கேட்கும். ஸோ உங்களுக்கு என்ன ரிப்போர்ட் நேம் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில்ஸ் அண்டு வால்யூம்ஸ்னே கொடுக்குறேன். ஏன்னா நம்ம அதுதான் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம கவுண்ட் பண்ண போகிறது டைட்டிலையும் வால்யூமையும் தான் பார்த்திங்கன்னா கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்பர் ஆஃப் டைட்டில்ஸ் நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அவங்க கொடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் டைப் வந்து கேட்டிருக்கோம். அதாவது பப்ளிக் ரிப்போர்ட். நீங்கள் எதுவும் இதை எஸ்ன்னு கொடுத்துடணும். ஸோ நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தா மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட் வந்து ஆக்சஸ் ஆகும். ஓகேங்களா? சேவ் டு பப்ளிக் ரிப்போர்ட் இருக்குங்களா, அந்த இடத்துல வந்து எஸ்ன்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கணும். ஸோ எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த கோடிங்ஸை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணியாச்சு. வச்சு பேஸ்ட் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. ஸோ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணி பார்த்துடலாம். ரன் பண்ணி காமிச்சிங்கன்னா இப்போ உங்களோட லைப்ரரியில் இருக்க பிரான்ச், அதாவது உங்கள் லைப்ரரியோட நேமு ப்ளஸ் பார்த்திங்கன்னா டைட்டில்ஸ் அண்டு வால்யூம்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணி காமிச்சிரும். நம்பர் ஆஃப் வால்யூம்ஸு நம்பர் ஆஃப் டைட்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணி காமிச்சிரும். ஸோ இதை தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அங்கே வந்து ஹோம் பேஜில் வந்து இந்த URL எடுத்துகிட்டு போய் டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நோட் பண்ணிக்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா அந்த கோடு, அதாவது ஐடினுக்குள்ளவா அந்த ஐடியை வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரிப்போர்ட்டோட ஐடி. என்னோடய ரிப்போர்ட் ஐடி பார்த்திங்க அப்படின்னா 36ன்னு இருக்குது. ஓகேங்களா? நான் கீழே இங்கே பிக்சர்லேயும் கொடுத்துருப்பேன். ரவுண்ட் பண்ணி காமிச்சிங்க ரெட் கலரில். ஸோ அது ரெண்டும் இம்பார்ட்டன்ட்.
36 அண்டு பப்ளிக் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துடணும். ஸோ அது ரெண்டையும் நம்ம கொடுத்துட்டு தான் சேவ் பண்ணணும். கொடுத்தாச்சு. ஸ்டெப் 2 வந்து இப்போ போகலாம். ஸோ கோ டூவில் போயிட்டு கோகா அட்மினிஸ்ட்ரேட்டிவில் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் சிஸ்டம் ப்ரிஃபரன்ஸில் அந்த ஸ்டாப் இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து ஜேக்வரியை போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கோகா அட்மினிஸ்ட்ரேட்டரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் குளோபல் சிஸ்டம் ப்ரிஃபரன்ஸ் இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாப் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எனக்கு இருக்குது ஸ்டாப் இன்டர்ஃபேஸ். ஸோ அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் லாஸ்ட்லேருந்து தேர்ட் ஒன் ஸ்டாப் இன்டர்ஃபேஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அந்த ஜேஎஸ் query இருக்குங்களா, அதை அப்படியே நான் காப்பி பண்ணி கண்ட்ரோல் F கொடுத்து சர்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? கண்ட்ரோல் F கொடுத்து நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னாவே ஸோ எங்கே இருக்குன்னு கரெக்டாக காட்டிடும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி இதில் வந்து நம்ம வந்து அந்த ஜேக்வரியை வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இன்னொரு இது கொரிஸ் வந்து எழுதியிருக்கேன். ஸோ உங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பிளாங்காக தான் இருக்கும். இல்லை நீங்கள் எதுவும் கொரி எழுதியிருந்தீங்கன்னா உள்ள ஸ்கிரிப்டோட இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே காப்பி பண்ணி ஸோ அப்படியே போயிட்டு ஜேக்வரிஸில் வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட்டு பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெட் மார்க்கில் கொடுத்துருப்பேன். அதாவது யுவர் ஐபி அட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். அந்த ஐபி அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கோகாவோட அந்த சர்வர் ஐபி, அந்த கோகாவோட சர்வர் ஐபியை வந்து அந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஐடி சொன்னாலவா 36ன்னு ரிப்போர்ட் ஐடி, அதையும் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து 36னுக்கு நான் 36 கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஐபியை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கோகாவோட ஐபி, பப்ளிக் ஐபியாக இருந்தாலும் பப்ளிக் ஐபி கொடுத்துக்கலாம், இல்லை லோக்கல் ஐபியாக இருந்தாலும் லோக்கல் ஐபி கொடுத்துக்கலாம். ஸோ எந்த ஐபி நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த ஐபியில் நீங்கள் சீரிஸில் அதாவது டேட்டாபேஸ் யூஆர்எல்ல போய்ட்டு டைப் பண்ணி கால் பண்ணும்போது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே காட்டும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொன்னேன்லவா ஐடியை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு ரிப்போர்ட் ஐடி, அதையும் வந்து மாற்றிக்கோங்க. இது ரெண்டை மட்டும் மாற்றிட்டு நீங்கள் சேவ் பண்ணால் போதும். ஓகே, சேவ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதான் சேவ் பண்ணியாச்சு. தேர்ட் ஸ்டெப் போயிட்டு டைரெக்டாக போயிட்டு கோகாவோட ஹோம் ஸ்க்ரீனில் போயிட்டு நீங்கள் பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணினாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ அதுதான் சக்ஸஸ்ஃபுல்லின்னு கொடுத்துருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ நம்ம போய் இப்போ நம்ம எல்லாம் பண்ணிட்டோம், செக் பண்ணி பார்த்துடலாம். கோகாவோட ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிடுவோம். ஸோ வந்துச்சு பார்த்தீங்களா? ஓகே, வந்துடுச்சு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் அந்த நம்பர் ஆஃப் டைட்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு புக்கும் என்ட்ரி பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து கவுண்ட் ஆகி இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒருத்தர் வந்து எவ்வளோ புக் இருக்குதுன்னு கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து நம்ம கோகாவோட அந்த ஸ்கோம் ஸ்க்ரீனில் போய் பார்த்துட்டு சொல்லிட முடியும். இதுக்காக ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி பார்த்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ வந்து இது உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு தகவல் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ நல்லா ரீச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அடுத்து நெக்ஸ்ட்டு டிஎஸ்பி சீரிஸ் போடுறேன். ஸோ நிறையா கோகா வீடியோ நம்ம போட்டிருப்போம். ஸோ அதான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி டிஎஸ்பி சீரிஸ் நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோக்கு போகலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.